பார்த்ததை அப்படியே எடுத்தா படமாவே எடுக்க முடியாது. ஆனா இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விதான் இந்த கேரக்டர். அதை எழுத ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு சிம்பிளா ஒன்று எழுதலாம், ஒரு சிம்பிளான ஒரு இதுவா எழுதணும் அப்படின்னு அதை எழுத எழுத அது வேற ஒண்ணா மாறுச்சு. அதை எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல. ஏன்னா சிரிக்க வைப்பான், அழுக வைப்பான், டார்ச்சர் பண்ணுவான். இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது. ஒரு 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 ஹீரோ கேரக்டர்னா ஒரு ஆர்க் இருக்கும்ல. நூல் பிடிச்சது மாதிரி போகணும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க். எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச வீரன். அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது. அது ஏதோ சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்ல, இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்க பார்க்கும்போது ப்ரெஸ் போடுவோம், நான் வந்து வெளில நிற்பேன் அப்ப நீங்க சொல்லுவீங்க. இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை. நான் இவர் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன். என்னன்னா அந்த கேரக்டருடைய இது, ஏன்னா டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸா போயிட்டு இருக்கும், மாஸா போயிட்டு இருக்கும், அது பையன் அப்படியே காமெடியா மாறும். காமெடி போயிட்டே இருக்கும், டக்குன்னு அது எமோஷன்ல மாறும். அதான் ஒரு இந்த புதுசா வண்டி ஓட்ட தெரியாம வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். ஆனா ரசிக்கக்கூடிய கேரக்டரா இருக்கும், ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கும். எந்த இடத்துலயுமே அந்த கேரக்டர் மேல இரிட்டேஷனே வராது.